பேச வல்ல திறனை வழங்கிய இயேசு வல்லா சிவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுதன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து அவையோர் அனைவரையும் வணங்கி ஏற்றுக்கொண்ட தலைப்பினை ஏற்றி பேச வந்துள்ளேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம். பல்லு போச்சுனா சொல்லு போச்சு. மரம் போனால் மழை போச்சு, மழை போனால் மண் போச்சு. பொன்னும் பொருளும் இல்லாமல் வாழலாம், ஆனால் மண்ணும் மரமும் இல்லாமல் வாழ முடியுமா? நீங்கள் யாரையாவது குழியில் தள்ள நினைத்தால், யார் மீதாவது மண்ணை வாரி இறைக்க நினைத்தால் அதை விடைகளுக்கு செய்யுங்கள். அவை உங்களை வாழ வைக்கும். உலகில் எடையெடையோ அரிசியம் என்கிறார்கள். உண்மையில் எது அரிசியம் தெரியுமா? புடைக்கும் எடையும் உரமாக்கும் மண், விடைக்கும் விடையே மரம் ஆக்குவதுதான் உலக அதிசயம். தண்ணி கிடைக்கலனா 1000 மணி போர் போட தெரிஞ்ச நமக்கு ஒரு அடி தோண்டி மரச்செடியை நட தெரியாதாங்கிறேன். சில மணி நேரம் ஆக்சிஜன் கொடுத்த மருத்துவரை கடவுளா பார்க்க தெரிஞ்ச நமக்கு ஆயில் வளைக்கும் ஆக்சிஜன் கொடுத்து மண் வளத்தை காக்கிற மரத்தை கடவுளா பார்க்க வேணாமாங்கிறேன். மண்ணையும் மரத்தையும் பாதுகாத்து எதிர்கால சங்கதியை வாழ வையுங்கள் இறைவா. வேண்டி விரும்புவது 4ஆம் வகுப்பு மாணவன் மு. அதர்வா. பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.